குழல் இனிது யாழ் இனிது தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை யாருக்கு தாங்க பிடிக்காது? குழந்தையினுடைய ஒவ்வொரு செயலும் ரசிக்கத்தக்கது. அப்படி இறைவனை தலைவனை குழந்தையாக பாவித்து இல்ல அரசனை இறைவனை தலைவனை இல்ல அரசனை குழந்தையாக பாவித்து பாடப்படுவதுதான் பிள்ளைத்தமிழ் இலக்கியம். அந்த பிள்ளைத்தமிழ் நூல்கள் நிறைய இருக்கு. அதுல குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூல்ல இருந்து ஆடுக செங்கீரை என்ற ஒரு பாடல் பகுதியை பார்க்க போறோம். இது எந்த பாடத்துல இருக்குன்னா வகுப்பு 10 இயல் 3ல இருக்க ஒரு பாடப்பகுதி. ஏற்கனவே நாம இயல் 3ல விருந்து போற்றுதும் அப்படின்ற ஒரு உரைநடை பகுதியும், அதே சமயம் அதே இயல்ல இருக்க காசி காண்டம் என்கின்ற உரைநடை செய்யுள் பகுதியும் பார்த்திருக்கோம். இத பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அங்க போய் பாருங்க. இப்போ பாடலுக்குள்ள போகலாமா? அதற்கு முன்னாடி இந்த நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, அவர்களுடைய எல்லா தொழில்களையும் அதுக்கான ஒரு பாட்டு, இயற்றப்பாட்டு, நாற்றுப்பாட்டு, நடவு பாட்டு என ஒவ்வொன்றுக்குமே அவர்கள் பாடிக்கொண்டே வேலை செய்வாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சந்தம், ஓசை, நயம் இருக்கு. அப்ப தமிழும் சந்தமும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பினை சொல்லலாம். ஏன்னா சந்தத்தோடு அமைகின்ற பாடல்ல ஒரு உயிர்ப்பு இருக்கும், கேட்கிறவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். இந்த சந்தன்றது என்ன, எதுகை மோனையோட அமையும் பொழுது, உரேமான முடிவுகளை கொண்டு அமையும் பொழுது அந்த பாடல் கேட்பவருக்கு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும். இசையும் நாட்டியமும் தமிழ் இலக்கியத்துல சந்தத்தை ஊட்டி பெருமை சேர்த்த பல பாடல்களை கொண்டுள்ளது. நாட்டுப்புற தமிழ் நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை, ஒரு ஏற்றம் இறக்கம்னா கூட இந்த வயல்ல நீர் இறைப்பாங்களே ஏற்றம்னு சொல்லுவாங்க. அந்த ஏற்றம் இறைக்கும் போது அதுக்கு கூட ஒரு சந்தம். ரொம்ப சிம்பிளா புரியணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இந்த துடுப்பு போடுறவங்க மீனவர்கள் துடுப்பு போடும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஐலேசா ஐலேசா சொல்லி பாடுவாங்க. அப்படி ஏலேலோ ஐலசா, அப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சந்தம் இருக்கு. அப்படி குழந்தையினுடைய தலை அசைதலை கூட சந்தத்தோடு பாடப்பட்ட நூல் தான் பிள்ளைத்தமிழ். இப்ப உங்களுக்கு புரியணும், குழந்தையினுடைய தலை அசைத்தல், அந்த அசைவிற்கு ஒரு சந்தம், அந்த சந்தத்தை அமைத்து பாடப்பட்டதுதான் பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழை பற்றி மேலும் கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு செய்யுள் பகுதியில இருந்து பாடலடி வினாக்கள் கண்டிப்பாக கேட்கப்படும். ஒரு பாடல் கொடுத்தா அதுல இருந்து கண்டிப்பா 5 வினாக்கள் இருக்கும். அதனால ஒரு பாடல் என்றால் அதனுடைய ஆசிரியர் பற்றிய குறிப்பும், அதனுடைய நூலை பற்றிய குறிப்பும், பாடலுக்கு உள்ள இருக்க சொற்பொருள், இலக்கண குறிப்பு மற்றும் அந்த பாடத்துல குறிப்பிட்ட ஒரு சில செய்திகளை தெளிவா ஞாபகம் வச்சிருந்தா மிகச்சிறப்பா இருக்கும். அந்த பாடலடி வினாவிற்கு 5 மதிப்பெண்களையும் எல்லாரும் முழுமையா வாங்கிடலாம். அதனால பாடப்பகுதியை முழுசா கவனிங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடருங்க. இப்ப சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை வகைன்னு பாத்தீங்கன்னா 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கு. சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகை? 96. சிற்றிலக்கிய வகை 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கிறது. சரியா? அடுத்தது இந்த சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றுதான் பிள்ளைத்தமிழ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி தூது படிச்சிருப்போம், களம்பகம் படிச்சிருப்போம், முக்குடற்பள்ளி படிச்சிருப்போம், நிறைய நூல்கள் படிச்சிருப்போம், குற்றாலக்குறவஞ்சி படிச்சிருப்போம். இது எல்லாமே 96 வகையான சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றுதான் இந்த பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழ் யாரை பற்றி பாடப்படும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இறைவன், தலைவர், அரசர். இறைவன், தலைவர், அரசரை பற்றி பாடப்படுவதுதான் பிள்ளைத்தமிழ். அத குழந்தையாக பாவித்து இவர்களை குழந்தையாக பாவித்து பாடப்படுவது. இந்த பிள்ளைத்தமிழ் 2 வகை. ஒன்று ஆண்பால் பிள்ளைத்தமிழ், இன்னொன்று பெண்பால் பிள்ளைத்தமிழ்.
ஒன்று ஆண்பார் பிள்ளைத்தமிழ், இன்னொன்னு என்ன, பெண்பார் பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழுக்கு என்று 10 பருவங்கள் இருக்கு. ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 பாடல்கள் என 100 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. திரும்ப சொல்றேன், இதுல என்னென்ன கேட்கலாம். இந்த ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகைகள் 96, அதுல ஒன்றுதான் பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழ் யாரை குழந்தையாக பாவித்து பாடப்படுவது? இறைவன், தலைவன், அடுத்து அரசன். இந்த பிள்ளைத்தமிழை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆண்பார் பிள்ளைத்தமிழ், மற்றொன்று பெண்பார் பிள்ளைத்தமிழ். சரியா? ஒவ்வொரு இந்த பிள்ளைத்தமிழ்ல 10 பருவங்கள் இருக்கு. ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 பாடல்கள் என 100 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. அடுத்து பார்த்தோம்னா இந்த பிள்ளைத்தமிழின் ஆசிரியர், நம்ம என்ன பாடல் பார்த்துட்டு இருக்கோம், நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற குறிப்பிட்ட இந்த பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் குமரகுருபரர். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் எந்தெந்த மொழிகள்ல புலமை பெற்றவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி என்ற மும்மொழிகள்லையும் புலமை பெற்றவர் குமரகுருபரர். அடுத்து அவர் எழுதிய நூல்களை பார்க்க போறோம். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை களம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. மீண்டும் சொல்றேன், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை களம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. அப்ப பிள்ளைத்தமிழ்லேயே இவர் 2 விதமான பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், இன்னொன்னு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இவருடைய நூல்களை நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கணும். செய்யுள் வினாக்கள் வரும் பொழுது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குறிப்பு வரைகன்னு கேட்கலாம். இல்ல குமரகுருபரர் பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்கும் பொழுது அவர் அறிந்திருந்த நூல்கள் இதெல்லாம் தெளிவா சொல்லணும். குமரகுருபரர் எழுதிய இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ல செங்கீரை பருவம், இந்த செங்கீரை பருவம்னா என்னன்னு தொடர்ந்து பார்ப்போம். இந்த செங்கீரை பருவத்துல 8வது பாடல் நமக்கு பாடப்பகுதியா இருக்கு. 8வது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கு. இதையெல்லாம் தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையா புரியும். இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு இடையிலேயோ இல்ல இறுதியிலேயோ இந்த செய்யுள்ள இருந்து வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களை கேட்டு நீங்க பயனடையலாம். சரியா? இப்போ அடுத்த பக்கம் போகலாம். இப்ப செங்கீரை பருவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தைகளை 10 பருவங்கள் சொன்ன. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் 10 பருவம், பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் 10 பருவம். அப்போ செங்கீரை பருவம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தையினுடைய 5 முதல் 6வது மாதத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகளை 5-6 மாதத்துல குழந்தை என்னங்க பண்ணும்? அதாவது செங்கீரை செடி, ஒரு கீரை செடி என்ன பண்ணுமோ அதோட மேல் பகுதி, அந்த நுனிப்பகுதி லேசா காற்றுல அசைவது போல குழந்தை, பிறந்த குழந்தை 5-6 மாதங்கள்ல மென்மையாக தலையை அசைக்கும், தலையை நிமிர்த்து முகத்தை அசைக்கும். அப்படி தலையை அசைத்து ஆடுவதுதான் செங்கீரை பருவம். அப்படியே பொழுது குழந்தை தவழ்ந்து ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை நீட்டி ஆடும். சோ கால்கள் எப்படி இருக்கும்? ஒரு கால் மடக்கி இருக்கும், மற்றொரு கால் நீட்டி இருக்கும். கைகள் தரையில் ஊன்றி இருக்கும். நாம தவழ்தல்னு சொல்லுவோம் இது இல்லையா? தலையை தூக்கி ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி 2 கைகளையும் ஊன்றி தலையை தூக்குறது, தூக்கி மெல்ல அசைத்து ஆடுவதுதான் செங்கீரை பருவம். இந்த பாடத்திலே உங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தோட கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் நிச்சயமா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து பார்ப்போம். இப்ப பாடலுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம்? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் யாரு? குமரகுருபரர்னு பார்த்தோம். அவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு பார்த்தோம். அவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? அவருடைய படைப்புகள் பார்த்ததுக்கு அப்புறம் செங்கீரை பருவம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ பாடலை வாசிக்கிறேன், கவனிங்க. ஏன்னா வாசித்தல் நிச்சயமாக ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு தமிழ் சரியா வாசிக்கவே தெரியல. அதனால எப்பவெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ வாசிச்சு பழகுங்க. செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திரு அரை ஞான்
மணி அறையொடு ஒளி திகழறை வடமாட பைம்பொன் அசும்பிய தொந்தியொடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற்பொலி புட்டொடு வட்டச் சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டலமும் குழை காதும் அசைந்தாட கட்டிய சூழியும் உச்சிக் கதிர் முத்தொடுமாட வம்பவளத் திருமேனியுடம் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரிக்கு ஆடுக செங்கீரை. இதுல கடைசி 2 அடிகள்ல செங்கீரை செங்கீரை அது ஒரு சந்தனயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆடிட ஆடுக குகனாடுக ஆடுக ஆடுகன்னு ஒரே மாதிரி சந்தனயத்தோடு வந்துள்ளது. அடுத்து மேலும் என்னென்ன சந்தனயம் பாத்தீங்கன்னா கடைசி அடிகள் பாருங்க, கையீற்று 2 அடியை விட்டுட்டு மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா கலந்தாட வடமாட சரிந்தாட பந்தாட அசைந்தாட தொடுமாட. அதனாலதான் அதை மட்டும் தனிச்சு வேறு வண்ணத்துல நான் கொடுத்திருக்கேன். இப்படி இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற இந்த பாடல் சந்தனயத்தோடு அமைந்துள்ள பாடல். இப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வி, இந்த கலந்தாட வடமாட சரிந்தாட பதிந்தாட அசைந்தாட இதுக்கெல்லாம் என்ன இலக்கண குறிப்பு இருக்கும்? என்ன இலக்கண குறிப்பு இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க. இது என்ன இலக்கண குறிப்புன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் அங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த கலந்தாட வடமாட சரிந்தாட அசைந்தாட இதெல்லாம் என்ன இலக்கண குறிப்புன்னு இந்த வீடியோனுடைய கடைசியில சொல்லுவேன். அதே மாதிரி இதுல வேற என்னென்ன இலக்கண குறிப்பு உங்களால புத்தகத்தை பார்க்காம ஒரு சொல்ல பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுது, அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பாடத்துல என்ன சந்தேகம்னாலும் தயங்காம கேளுங்க, நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். இப்ப பாடல் பொருளை பார்ப்போம். இதனுடைய இலக்கண குறிப்பை கடைசியா சொல்றேன். செம்பொன்னடி கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. முதல் லைன்ல பாத்தீங்கன்னா 2 அணிகலன் சொல்றாங்க. இதுல ஒரு குழந்தையினுடைய அணிகலன், குழந்தை ஆடுது, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு குழந்தை ஆடுது. அது ஆடும் பொழுது அது அணிந்திருந்த அனைத்து அணிகலனும் சேர்ந்து ஆடுது. இப்ப குழந்தைய நல்லா நம்ம அலங்காரம் பண்ணிருக்கோம் வச்சுக்கோங்க, பூ வச்சிருக்கோம், பொட்டு வச்சிருக்கோம், கம்மல் வளையல் கொலுசு எல்லாம் போட்டிருக்கோம். அது குதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை குதிக்கும் பொழுது எல்லா அணிகளும் ஜிங் ஜிங் ஜிங்னு ஆடும் இல்லையா? அப்படித்தான் குழந்தை ஆடும் பொழுது அது அணிந்திருந்த அத்தனை அணிகலன்களும் ஆடுகின்றது அப்படின்றத சொல்றதுதான் இந்த பாடல். மென்மையான சிவந்த பாதங்கள்ல கிங்கினி சிலம்பு, கிங்கினியோடு சிலம்பு, கிங்கினி சிலம்பு இது ரெண்டுமே காலில் அணிகின்ற அணிகலன், அது ஆடுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்த இதுல வரும் பொழுது நான் புகைப்படத்தோட சொல்லுவேன், அதனால இப்ப எளிமையா மட்டும் சொல்றேன். முதல்ல காலில் அணிகிற கிங்கினியையும் சிலம்பையும் சொல்றாங்க. 2வது இடையில் அணியக்கூடிய அரைஞான் பாருங்க, திருவரை அரைஞான் மணியோடு இடையில் அணிகின்ற அருணாக்கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அரைஞான் அந்த மணியோடு சேர்ந்து திகழ் அரை வடமாட. திகழ் அறைனா அந்த இடுப்புல கட்டியிருக்கு அந்த இது. நான் புகைப்படத்தோட காட்டும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும். பாருங்க, இறைவன் அணிந்திருக்கின்ற அணிகலன்கள் தலையில சூழி, நெற்றியில சுட்டி, அடுத்து காதுல குண்டலமும் குழையும் காதுல அணிவது, கால்ல அணிவது சிலம்பு கிண்கிணி, இடையில் அணிவது அரைஞான். பாருங்க, தலையில அணிவது சூழி, காதுல அணிவது குண்டலம் குழை, நெற்றியில் அணிவது சுட்டி. நெற்றிக்கு வரதான் சுட்டி சரியா? தலையில இருக்கிறதுக்கு பேரு சூழி, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்து காதுல போறது காதுல குண்டலம், அதனால குண்டலகேசின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, நூல் இருக்கு இல்லையா. காதுல அணிவது குழையும் குண்டலமும், கூ ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்ல அணிவது சிலம்பு கிங்கினி, ரெண்டுமே சத்தம் வரக்கூடியது. இடையில் அணிவது அரைஞான். புரியுதா? இப்ப பாருங்க, பாடலின் பொருள். பசும்பொன் ஒளிரும் வயிறும், இந்த இதுதான் சொன்னேன் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த அரை வடம் இதுதான் அரைஞான். இதுதான் அரைஞான். அதோட சேர்த்து இந்த அரை வடம்னா அந்த அரை வட்டம் போல வளைவா இருக்கு இல்லையா, இந்த அரைஞானோடு சேர்த்து
இந்த அரைவடமும் சேர்ந்து ஆட அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இடையில் அரைஞான் மணியோடு ஒலிக்கின்ற அரைவடங்கள் ஆடட்டும். இதுல பண்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். பண்டினா வயிறுன்னு அர்த்தம். ஆடும் பொழுது இது கடைசி லைன்ல தான் பொருள் வரும். ஆனா இந்த இடத்தை சொல்லும் போது இதையும் சேர்த்து சொல்றாங்க. பசும்பொன் என, அதாவது பொன் மாதிரி ஒளிர்கின்ற தொந்தியோடு, வயிற்றுக்கு மேல இருக்கிறது தொந்தி, குண்டா இருக்கிறது என்ன சொல்லுவோம்? தொந்தின்னு சொல்லுவோம். அந்த தொந்தியோடு சிறு வயிறும் சரிந்தாடட்டும். குழந்தை ஆடும்போது குளுக்கு குளுக்குன்னு அந்த வயிறும் சேர்ந்து ஆடும். அந்த வயிறு ஆடும் பொழுது அந்த இடையில் கட்டியிருக்க அந்த அரைஞான், அதுக்கப்புறம் இந்த அரைவடங்கள் எல்லாமே சேர்ந்து ஆடும். கால்ல என்னென்ன அணிகலன்கள் பார்த்தோம்? ஒண்ணு சிலம்பு, இதுதான் சிலம்பு. அடுத்து இருக்கிறது கிண்கிணி, கீழே இருக்கிறது சிலம்பு, மேல இருக்கிறது கிண்கிணி. அந்த சவுண்ட் வருது இல்லையா, ஒவ்வொரு முத்து முத்தா வச்சிருக்கு இல்லையா, அதுக்கு பேரு கிண்கிணி. கீழே இருக்க தண்டை மாதிரி இருக்கிறதுக்கு பேரு சிலம்பு. அப்ப கால்ல சிலம்பும் கிண்கிணியும் ஆடும், இடையில அரைஞானும் அரைவடமும் சேர்ந்து ஆடும். அப்புறம் தொந்தியாடும், தொந்தியோடு சேர்ந்து பண்டினா என்ன பார்த்தோம்? வயிறும் சரிந்தாடும். இது ஒரு பாதி. இன்னும் ஒரு பாதி, இது வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்குமானதை சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்படி பிரிச்சு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தலைப்பகுதி. இப்ப இடையில இருந்து கால் வரைக்கும் எதெல்லாம் அசைந்து ஆடுகிறதுன்னு சொன்னாங்க. இப்ப தலைப்பகுதி. உச்சி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சூழினா என்னன்னு பார்த்தோம். சுட்டினா என்னன்னு பார்த்தோம். இதுல வந்து இதனுடைய பாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு சொல் வரும். முதல், பட்டை முதற்பொலி. முதல்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? முதல்னா நெற்றி. நோட் பண்ணிக்கோங்க. முதல்னா என்ன? நெற்றி. அப்போ பட்டம் கட்டிய, பட்டம்னா இப்படி இப்படி இருக்கு இல்லையா, சோ இந்த பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன், விளங்குகின்ற அழகான பொட்டோடு சேர்த்து இந்த சுட்டியும் பதிந்தாட. இதுதான் சுட்டி. சரியா? இது சூழி, இது சூழி, இது சுட்டி. சரியா? இது சூழி, இது சுட்டி. சரியா? அடுத்து உச்சி கொண்டையும் அதை சுற்றியுள்ள முத்துக்களும் ஒளி வீசி ஆடட்டும். இது உச்சி கொண்டை, அதை சுற்றி ஒளி வீசுகின்ற முத்துக்கள் பாருங்க. இங்கேயும் முத்துக்கள் இருக்கு, இங்கேயும் முத்துக்கள் இருக்கு. சோ குழந்தை தலையை அசைத்து ஆடும் பொழுது இந்த கொண்டையாடும், இதை சுத்தி கட்டி இருக்க இந்த மணியாடும், இந்த சுட்டி ஆடும், இந்த சூழியும் ஆடும். அடுத்து காது. காது இதுல தெளிவா இல்ல. காதுல அணிகின்ற அணிகலன்களை தான் குண்டலம் சொல்லுவோம், இல்லைன்னா குழைன்னு சொல்லுவோம். நம்ம லேசா தலையசிச்சாலே நம்ம காதுல போட்டிருக்க அந்த கம்மலும் ஆடும். அதுதான் இங்க குண்டலம், குழை அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் இறைவனை பாருங்க, திரும்பி சொல்றேன். இப்படியெல்லாம் இறைவனை அவனுடைய இடையில இருந்து கால் வரைக்கும், முதல்ல கால்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. கால்ல கிண்கிணி, அடுத்து என்ன சொன்னாங்க? சிலம்புன்னு சொன்னாங்க. இடையில என்ன சொன்னாங்க? அரைஞான், அடுத்தது அரைவடமும் சேர்ந்தாட. அப்புறம் பொன் போன்று ஒளிர்கின்ற தொந்தியோடு சேர்ந்து பண்டினா என்ன பார்த்தோம்? வயிறு. சோ அந்த வயிறும் சரிந்தாடன்னு பார்த்தோம். நெற்றின்னு வரும் பொழுது நெற்றில இருக்க சுட்டி, விளங்குகின்ற பொட்டோடு சேர்ந்து சுட்டி, தலையில் அணிந்த சூழி, உச்சி கொண்டை, அதை சுற்றி இருக்க மணிகளும் சேர்ந்து ஆட அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இப்படி யாரு சொல்றாங்க? எந்த இறைவனை பத்தி சொல்றாங்க? தொன்மையான பழமையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிருக்கும். வேலை பார்த்தவொன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? முருகான்னு சொல்லுங்க ஒரு முறை. தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகனே என வைத்தியநாதபுரியில் வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானை பற்றி, அந்த முருகப்பெருமானை செங்கீரை ஆடி அருள்க. சோ செங்கீரை, நீ வந்து செங்கீரை பருவத்துல குழந்தை தலையசைப்பது போன்று முருகப்பெருமானே நீ செங்கீரை ஆடுக. அப்படி நீ ஆடும் பொழுது அழகிய பவளம் போன்ற, அது என்ன வார்த்தையால சொல்லிருப்பாங்க? பவள திருமேனியும், உன்னுடைய பவளம் போன்ற திருமேனி, மேனினா உடல், பவளம்னா சிவந்த நிறம்னு அர்த்தம். சோ பவளம் போன்ற சிவந்த திருமேனியை உடைய இறைவனே. இங்க எந்த இறைவனை சொல்றாங்க? எந்த இறைவனை சொல்றாங்க? முருகப்பெருமான், வைத்தியநாதபுரியில் வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானே நீ செங்கீரை ஆடி அருள்க என்று யார் பாடியிருக்கா? குமரகுருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல பாடியிருக்காரு. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
கலந்தாட, அழை வடமாட, சரிந்தாட, பதிந்தாட, அசைந்தாட. இதெல்லாம் என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டிருந்தேன். இதெல்லாம் என்ன இலக்கண குறிப்பு ஞாபகம் இருக்கா? ஆ என்ற ஓசையில வந்தாலே அது எல்லாமே பெயரெச்சம். இது எல்லாமே என்ன இலக்கண குறிப்பு? பெயரெச்சம். இந்த ஆடுக ஆடுகன்னு வருது இல்லையா? அப்ப அது என்ன இலக்கண குறிப்பா இருக்கும்? காய காய என்ற விகுதிகளை கொண்டு முடிஞ்சா அது வியங்கோள் வினைமுற்று. கலந்தாட, சரிந்தாட, பதிந்தாட இதெல்லாம் பெயரெச்சம். ஆடுக என்பது வியங்கோள் வினைமுற்று. இதுல இன்னொரு இலக்கண குறிப்பும் இருக்கு. அதை என்னன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இன்னும் மேலும் பல இலக்கண குறிப்புகளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல விடை சொல்றீங்கன்னு பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் மறக்காம இந்த காணொளிய பகிருங்க, பதிவு பண்ணுங்க. மேலும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது போன்ற பல இலக்கிய பதிவுகளுக்கு, பல முக்கியமான பாடல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.